மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியத்தை பற்றி பேச்சு ஆடி மாதமாக இருந்தால் கூட நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், கோயிலுக்கு போகிறது, ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு, இதெல்லாம் உங்களுக்கு கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். ஆனாலும் கூட பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நீங்கள் டைரக்டு கம்யூனிகேட் வச்சுங்க. மீடியேட்டர் யாரும் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக ஒன்றும் லாபகரமாக இல்லை. உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சருக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. எல்லா விஷயத்துலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நார்மலாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பாராத லீவ் போடணும், அல்லது வேலையை விட்ட வேண்டிய காலகட்டங்கள், அல்லது விஆர்எஸை பற்றிய சிந்தனைகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்குறதோ வட்டிகள் முக்கியமான விஷயம் இல்லை. அடக்கி வாசிங்க. பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ எல்லாருமே அடக்கி வாசிங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆனாலும் கூட நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பகவான் கிருஷ்ணரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள்.